இந்த விஷயம், இந்த ஒரு கிரகம் உங்கள் ஜாதகத்தில் சுகமான இடங்களில், சூப்பரான இடங்களில் இருந்தால் உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். அது என்ன கிரகம் அப்படிங்கிறத வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கே புரியும். சுகபோகத்துக்கு காரகமான கிரகம் எதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த ஒரு கிரகம் மட்டும் உங்கள் ஜாதகத்தில் ஆட்சியாகவோ, உச்சமாகவோ, மூல திரிகோணமாகவோ, நட்பு வீட்லேயோ ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கப்படாமல், பாதிப்பு இல்லாமல் வலுவாக இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கை எப்பொழுதுமே சூப்பராக இருக்கும். கையில் காசு பணம் புழங்கும், நினச்சதை வாங்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், லக்ஸரியான லைஃபு, ஆடை ஆபரணம், உல்லாசம், சல்லாபம் இதுக்கெல்லாம் குறைவு இருக்காது. எஸ், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். அந்த கிரகம் சுக்கிரன் தான். அப்போ சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு கிரகம், அந்த சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்துட்டால் உங்கள் வாழ்க்கை பிரமாதமாக இருக்கும். சுகபோகம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் தேவைப்படுற ஒன்று. அந்த சுகபோகத்துக்கு கிரகமான சுக்கிரன் அப்படிங்கிறது நல்லா இருக்கணும். சுக்கிரன் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு ஆண் ஜாதகமாக இருந்தால் வரக்கூடிய மனைவி நன்றாக இருப்பார்கள், நல்ல வாழ்க்கையை தருவார்கள். பெண் ஜாதகமாக இருந்தால் அந்த ஜாதகியே நல்லா இருப்பாங்க. ஆக எந்த வகையில் பார்த்தாலும் ஆண் ஜாதகமோ பெண் ஜாதகமோ சுக்கிரன் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டாக காங்கிரீட்டாக வலுவாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப சூப்பரான அமைப்பு. ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் கடத்திரத்தை குறிப்பது சுக்கிரன் தான். கடத்திரக்காரகன் சுக்கிரன் தான். ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் குருவும் சுக்கிரனும் 6-8 இல்லாமல் இருக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னு கேட்டால், ஆண் ஜாதகத்தில் குரு அப்படிங்கிறது ஜாதகரை குறிக்கும், மனைவி அப்படிங்கிறது சுக்கிரனை குறிக்கும். அந்த மனைவிங்கிற காரகிரகமான சுக்கிரனும் ஜாதகருங்கிற காரகிரகமான குருவும் 6-8 இருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை மட்டும் கிடையாது, சந்தோஷமான வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். அதே சமயத்தில் லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் 6-8 இருந்தாங்கன்னா அடித்து சொல்லிடலாம், இந்த ஜாதகருக்கு சுகபோகங்கள் எதுவுமே கிடைக்காது, சுக்கிரனால் கிடைக்கக்கூடிய எந்த விஷயமும் கிடைக்காதுன்னு சொல்லிடலாம். எதனால் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, காரக ரீதியாகவும் பாதிக்கப்படுகின்றிருக்கு, பாவக ரீதியாகவும் பாதிப்படைஞ்சிருக்கு. அப்போ சுக்கிரன் அப்படிங்கிறது ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் அழகு, ஆபரணம், ஆடை இதெல்லாம் குறிக்கக்கூடியது. ஒரு சுக்கிரன் ஒரு பெண் ஜாதகத்தில் உச்சமாக ஆட்சியாக இருந்துட்டார்னா அந்த பெண் மிதமிஞ்சிய அழகுக்கு சொந்தக்காரராகத்தான் கண்டிப்பாக இருப்பார். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. எல்லாத்தையும் கவர்ந்து இருக்கக்கூடிய வசீகரமான அமைப்பு அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்தில் அவங்க நீட்டாக ட்ரெஸ் பண்ணுறதாகட்டும், ஆடை அலங்காரம் பண்ணுறதாகட்டும், ஒப்பனை பண்ணுறதாகட்டும், அவுட்டிங் போகிறதாகட்டும், எந்த விதத்திலும் சுக்கிரன் ஒரு பெண் ஜாதகத்தில் வலுவாக இருந்து விட்டால் ஒரு தோரணை மிகுந்த வாழ்க்கை அப்படிங்கிறது அந்த பெண் ஜாதகத்தில் கண்டிப்பாக உண்டு. அப்போ ஆணுடைய ஜாதகத்திலும் சரி, பெண்ணுடைய ஜாதகத்திலும் சரி, சுக்கிரன் நிலை என்பது மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. சுக்கிரன் பாதிக்கப்பட்டால் சுகம் கிடைக்காது, சுண்ணாம்பும் கிடைக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, சுண்ணாம்புடைய வேலை என்ன? ஒரு இடத்த பளிச்சுன்னு ஆக்கிறது, பிரைட் ஆக்கிறது. அப்போது அந்த சுண்ணாம்பு இருக்கிற இடம் தான் இருட்டை போக்குது. அதே மாதிரி சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் மட்டும்தான் ஒரு ஆணுடைய வாழ்க்கையும் சரி, பெண்ணுடைய வாழ்க்கையும் சரி பிரைட் ஆகும். மனித வாழ்க்கை பிரைட்டாக இருக்கணும்னா சுக்கிரன் பிரைட்டாகத்தான் இருக்க வேண்டும், சுக்கிரன் வலுவாகத்தான் இருக்க வேண்டும். ஒரு ஜாதகத்தில் நீசமான சுக்கிரன் இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கையை கம்பேர் பண்ணி பாருங்கள், உச்ச சுக்கிரன் இருந்தால் அவங்க வாழ்க்கையை கம்பேர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ப்ராக்டிக்கலாக விடை தெரியும். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சொகுசாக இருக்குமா, சூப்பராக இருக்குமா, சுமாராக இருக்குமா அப்படிங்கிறத எதை வச்சு ஜட்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா சுக்கிரனுடைய நிலைமையை வச்சு தான். சுக்கிரன் தான் பணம், ரொட்டேஷன் மணி. அந்த ரொட்டேஷன் மணி ஒரு டெய்லி ஒரு மனிதனுக்கு வந்தால் மட்டும்தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஆடை அலங்காரம், ஒப்பனை, கிளாமர், கவர்ச்சி எந்த வகையில் நீங்கள் கான்செப்ட் வச்சு கூப்பிட்டாலும் சுக்கிரன் வலுவாக இருந்தால் மட்டும்தான் அத்தனை சங்கதிகளும் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சுக்கிரன்கிறது தவிர்க்க முடியாது. சுக்கிரன்கிறது மனைவி, சுக்கிரன்கிறது குழந்தை, சுக்கிரன்கிறது கூட பிறந்த சகோதர சகோதரிகள், அதாவது சகோதரிகளை மட்டும்தான் குறிக்கும். செவ்வாய்ங்கிறது சகோதரனை குறிக்கும். அப்போ சுக்கிரன் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த ஜாதகருக்கு மனைவி நல்ல மனைவி வாய்ப்பாங்க, நல்ல குழந்தைகள் கிடைக்கும், நல்ல சகோதரிகள் கிடைப்பாங்க. அந்த ஜாதகருக்கு வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம், ஆடம்பரம், உல்லாசம், சல்லாபம் இது எல்லாமே தங்குதடை இல்லாமல் கிடைக்கும். இதில் சுக்கிரனுடைய நிலை எந்த வகையில் இருக்கிறதோ அதை பொறுத்து தான் ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரம் இருக்கும். எந்த ஒரு பெண்ணுமே ஒப்பனை இல்லாமல் வெளியே வர மாட்டாங்க. அப்போது சுக்கிரன் நீசமானவங்க பாருங்கள், மேக்கப்பே பண்ண மாட்டாங்க. சுக்கிரன் அஸ்தங்கமானவங்களை பாருங்கள், அவங்களும் மேக்கப்புக்கு சம்மந்தம் இருக்காது. ஆக சுக்கிரன் நன்றாக இருந்தால் மட்டும்தான் ஒரு ஆண் ஜாதகமும் நன்றாக இருக்கும், பெண் ஜாதகமும் நன்றாக இருக்கும். உளவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது
ஒரு பணம் தரக்கூடிய தைரியத்தை போல் வேறு எந்தவும் தைரியத்தை கொடுத்துறாது. சும்மா இருக்கிற மத்தியத்தில் ஒரு 1000 நோட்டு ஒரு பாக்கெட்டில் இருந்தாலும் எவ்வளோ தைரியம் வருது. அதே மாதிரி தான் சுக்கிரன் அப்படிங்கிறது பணத்துக்கு காரகன். அந்த சுக்கிரன் தரக்கூடிய தைரியத்தை போல் வாழ்வில் எதுவும் மனிதனுக்கு தைரியத்தை கொடுத்துறாது. ஆக உங்கள் ஜாதகத்தில் எந்த அளவுக்கு சுக்கிரன் வலிமையாக வளமையாக இருக்கிறாரோ அதை பொறுத்து உங்கள் வாழ்வு வளமிக்கதாக நலமிக்கதாக அமையும் அப்படிங்கிறதுல சந்தேகம் வேணாம். சுக்கிரன் நல்லா இருந்தாலே சூப்பரான வாழ்க்கை, சுகமான மனைவி, சூப்பரான குழந்தைகள், அருமையான உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், இது எல்லாமே ஜாதகருக்கு கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்தில் ஜாதகர் வெளிநாட்டு போகிறது, ஒரு பொருள் வாங்குறதுங்கிறது காஸ்ட்லியாகவும் வாங்கலாம், ஆவரேஜாகவும் வாங்கலாம், மீடியமாக வாங்கலாம். அப்போ சுக்கிரன் உச்சமாக இருந்தால், சுக்கிரன் பவராக இருந்தால் அவங்களுடைய சிந்தனை எல்லாமே காஸ்ட்லியாகத்தான் இருக்கும். எந்த பொருள் வாங்கினாலும் டாப் கியரில் என்ன இருக்கோ அதான் வாங்குவாங்க. ஹைடெக் வாங்குவாங்க, பிராண்டடாக வாங்குவாங்க, லோயஸ்ட் பொருள்லாம் வாங்க மாட்டாங்க. அதே சமயத்தில் மற்றவங்களை கவர்ந்திருக்கக்கூடிய வசீகரமாக இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் இந்த சுக்கிரனுடைய காரத்தவங்களே. ஒரு பெண் ஜாதகத்தில் எடுத்துக்கங்க, ஒரு 10 பெண்கள் இருந்தால் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தருடைய ஒப்பனை வேறு விதமாக இருக்கும். ஒரு சில பேர் சிம்பிளாக இருப்பாங்க, சில பேர் ரொம்ப ஆடம்பரமாக இருப்பாங்க. இதுக்கு என்ன காரணம்னா அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய நிலை தான். அதே சமயத்தில் அவங்க யூஸ் பண்ணுற பெர்ஃப்யூம் முதற்கொண்டு, செலவு பண்ணுற பணம் முதற்கொண்டு, அவங்க எக்ஸ்போஸ் பண்ணுற விஷயங்கள் அனைத்துமே சுக்கிரனை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. எனவே ஆண் ஜாதகமோ பெண் ஜாதகமோ உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் எப்படி இருக்கிறாரோ அதை பொறுத்து தான் உங்களுடைய ஸ்டேட்டஸ் சமூகத்தில் நிர்ணயிக்கப்படுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. சுக்கிரன் சுகமாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை எல்லாராலும் பாராட்டப்படும். உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை, தனி அங்கீகாரம். நீங்கள் ஒரு இடத்துல நீட்டாக ட்ரெஸ் பண்ணி பக்காவாக ஒரு மிகப்பெரிய காஸ்ட்லியான காரில் போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பு எப்படி இருக்கும்? சும்மா நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பு எப்படி இருக்கும்? ஆக ஒரு மனிதனுடைய தரத்தை, ஒரு மனிதனுடைய தன்மையை நிர்ணயிப்பதில் சுக்கிரன் அப்படிங்கிற பணம் மட்டுமே மிக பிரதானமாக கருதப்படுகிறது. எனவே எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் சுக்கிரன் நன்றாக இருந்தால் மட்டுமே அவர்கள் வாழ்வு சூப்பராக இருக்கும், இல்லைன்னா சுமாராக தான் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. எனவே உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கணும், சூப்பராக இருக்கணும் அப்படின்னா சுக்கிரனை வலுப்படுத்துங்கள். சுக்கிரனை எப்படி வலுப்படுத்துறதுனா சுக்கிரனுக்கு சம்பந்தப்பட்ட காரக கிரக தெய்வங்களை வழிபடுங்கள். சுக்கிரன் சம்பந்தப்பட்ட உணவுகளை உட்கொள்ளுங்கள். சுக்கிரனாகவே நீங்கள் மாறுங்க. சந்திரமுகியாக மாறின மாதிரி சுக்கிரனாகவே நீங்கள் மாறிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை சூப்பராக தான் இருக்கும். பணம் சேர்க்குறவங்க அந்த பணக்காரங்களோட தான் சேர்ந்துவாங்க. குலோப் ஜாமுன் மாதிரி எந்நேரம் பார்த்தாலும் அந்த பெந்தப்பலியே இருக்கிறது. அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தீர்மானிக்கிறது சுக்கிரன் தான். சுக்கிரன் வலுவாக உள்ள நபர்கள் சேர்ந்தாலே அவர்களுடைய வாழ்க்கை அனைத்தும் ஒரே விதமாகத்தான் இருக்கும். எனவே உங்கள் வாழ்க்கையை தீர்மானிப்பதில் சுக்கிரன் முதன்மையாக இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சுக்கிரன் ஸ்தலமான ஸ்ரீரங்கம் போய் வாருங்கள், கஞ்சனூர் போய் வாருங்கள். உங்கள் மனைவியை சந்தோஷமாக வச்சுக்கோங்க, உங்கள் குழந்தையை சந்தோஷமாக வச்சுக்கோங்க, உங்கள் சகோதரிகளை சந்தோஷமாக வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கிட்டாலே சுக்கிரன் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல அருளை தருவார். சுக்கிரன் உங்களை வெட்டி போக மாட்டார். உங்களுக்கு தேவையான சகல சௌபாக்கியங்களையும் கண்டிப்பாக இந்த சுக்கிரன் தருவார் அப்படிங்கிறதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சிறிய விஷயம். நான் சொல்கிறது எல்லாமே பொதுவான தகவல் தான். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது. இருந்தாலும் பொதுவான தகவல் என்பது வேறு, தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரனை வலுப்படுத்துங்கள், சுக்கிரனை சந்தோஷப்படுத்துங்கள், சுக்கிரனை ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை சுகமாக சகல சௌபாக்கியத்தையும் தந்து நீண்ட ஆயுள். ஏன்னா சுக்கிரன்கிறது சஞ்சீவினி. ஆக உங்கள் உடல் ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும். நன்றி, வணக்கம்.